இனிய நாமத்தினாலும் அன்பர்பன் ஜீவோலி திருச்சபை சார்பிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் ஆராதனைக்குள்ள கடந்து செல்லும் முன்பதாக நானும் சரி சபையார் அனைவரும் எங்களை நாங்களே நிதானித்து மனம் திரும்புதல் ஜெபத்தோடு இன்றைய நாள் ஆராதனைக்குள்ள நாங்கள் எல்லோரும் கடந்து செல்வோமாக. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலைக்குள்ளாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறோம் தகப்பனே, இந்த நாளில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவரே நம்முடைய நாமே பாவம் என்று சொன்னால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ உமக்கு விரோதமாக ஆண்டவரே நாங்கள் செய்த அத்தனைக்காக உமத்தில் மறந்திருக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எல்லோரும் அறிக்கை செய்கிறோம், விட்டு வருகிறோம். ஆண்டவரே மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே நம்முடைய தேவை இறக்கத்துக்காக மன்றாடுகிறோம். ஆவியானவரே இந்த நாள் ஆராதனை நீங்கள் பொறுப்படுப்பீர்களாக. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நடத்துவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வேளையிலும் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு 115வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோமாக. ஒருமனப்பட்டு வாசிப்போம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலியுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் எங்கென்றைக்கும் கர்த்தரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. இந்த 115 சங்கீதத்தில் 17வது வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி, நாங்களோ இது முதல் இன்றைக்கும் கர்த்தரை சோத்தரிப்போமாக. ஆகினாலே இந்த வேளையிலும் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பார்த்திருக்கான எங்கள் தேவனை நோக்கி நாங்கள் இந்த பாடலை கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரை உண்மை துதித்து பாடுகிறோம். இந்த பாடலை பாடுவோமாக. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். Yeah.
சங்கீதம் 118:24 சொல்லுகிறது. ஆகையினாலே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது
பாதுகாத்து இதுவரைக்கும் எங்களை உதவி வந்த எபினேசராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:15 சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம் என்று சொல்லி, ஆகையினால நாங்கள் பிதாவுக்கு நன்றி சொல்லி, இயேசுவுக்கு நன்றி சொல்லி, பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லி, பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம் என்ற பாடலை நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு பாடுவோமாக. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். செய்த நன்மைகளை நினைத்து தேவனுடைய நாமத்தை நாங்கள் எல்லோரும் துதித்துக் கொள்வோமாக.
மக்கள் சோத்திரம் செலுத்தும் சோத்திரப்பா பிதாவே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையில் நம்ம துதிக்கும்படியாய் துதி ஆராதனை செய்யும்படியாய் உரிமை கொடுத்தலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கும் வாக்களித்தனர். இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்றபடி அப்பா உங்களை துதிக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறபடியால் உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நல்லவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு சோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் தேவனாய் உங்களை சொல்ல முடியாத எல்லா ஈவுகளுக்காகவும் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஆண்டவரே விடியோடு மறப்பதில்லை என்று இதுவரை எங்களை மறவாதங்களை காத்து வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கிறேன். எங்களுடைய பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட அவரை பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் அவரை கல்வாரி சிலுவையிலே அடிக்க கொடுத்து அவர் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். இந்த பூமியிலே அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. ஆகினால கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் இந்த பாடலை நாங்கள் எல்லோரும் மறுமணப்பட்டு படித்து தேவனை நோக்கி பாடுவோமாக. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்
ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். ஆகையினாலே நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு என் மீது அன்பு கூர்ந்து பழியாளி சிறுவேல் என்ற பாடலை பாடுவோமாக. என் மீது அன்பு கூர்ந்து பழியாளி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி
செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு எனக்கும் கூட என் வாழ்க்கையில என் மகனை நான் இழந்த போதும் எனக்கு தேவன் சங்கீதம் 138:7 வசனத்தை கொடுத்து என்னை உயிர்ப்பித்தார், என்னை மீண்டும் தூக்கி எடுத்தார். என் கணவர் வியாதியில போன போதும் கூட ஆண்டவர் ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆகினால என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகினாலே நாங்கள் அந்த நன்மைகளை மறந்து விடாதபடிக்கு நாங்கள் எங்கள் ஆத்துமாவில் இருந்து நன்றி சொல்லும்படியாக ஆத்துமாவே நன்றி சொல்லும் முழு உள்ளத்தோடு என்ற பாடலை நாங்கள் பாடுவோமாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.
நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எண்ண முடியாத நன்மைகளை செய்திருக்கிறீர்கள். சூட்டினவரை நன்றியோடு சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ செய்த நன்மைகள் எண்ண முடியாத தகப்பனே. ஆண்டவரை நாங்கள் இருதயத்தில் எங்கள் ஆத்மாவில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாயின் கையிலே இருந்தபோது கூட ஆண்டவரே நீரின் தேவனாயிருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். தாயின் கையிலே இருந்த நாள் முதல் நாங்கள் ஆண்டவரே அந்த கருவில கூட அழிந்து போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிறந்த நாள் என்று இத்தனை நாள் மட்டும் நீ நடத்தி வந்த எல்லா பாதைக்கும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் நாங்கள் எல்லோரும் விண்ணப்பங்கள் கூட கடந்து செல்வோமாக. முதலாவதாக எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக, இந்தியா தேசத்துக்காக, மலேசியா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். எல்லோரும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொள்வோமாக. ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, ஆண்டவரே, இந்தியா தேசத்துக்காக ஆண்டவரே, அப்பா, இந்த ஒவ்வொரு தேசத்தையும் திருக்கரங்கள் ஒப்புத் தருகிறோம். இலங்கை, இந்தியா, மலேசியா தேசத்தின் மீது இறங்கி அப்பா, இது கடைசி நாட்களாக காலங்களாக இருக்கிறபோது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப்பட்டு ஒவ்வொரு ஜனங்களும் நோக்கி பார்க்க ரட்சிக்கப்பட இலங்கை, இந்தியா, மலேசியா தேசங்களின் சமாதானத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வேண்டுகோள் பிதாவே. பெல்ஜியம் தேசத்துக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெல்ஜியம் தேசத்திற்காக சகோதரிகள் ஒருவர் ஜெபிக்கும் போது நாங்கள் ஒருமனப்படுவோமா? பகுதிகளாக ஓடி வந்தோம். இந்த தேசத்திலே ஆண்டவரே, இந்த தேசத்திலே நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அடைக்கலப்பட்டனமா இந்த தேசத்தை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே, எங்கள் இலங்கை மக்கள், இந்தியா மக்கள், புறஜாதி மக்கள் ஆண்டவரே, இந்த தேசத்து மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஆண்டவரே உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. விசேஷமா இந்த தேசத்திலே வாழ்கின்ற வாழ்வு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, குடி போதையிலும், போதை வஸ்துக்களும், விபச்சாரத்திலும் ஆண்டவரே அப்பா, தெருக்களிலே ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்வு பிள்ளைகளை ஆண்டவரை விடுதலை ஆக்கும்படியாக செபிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய கண்களை திறக்கும்படியாக இந்த தேசத்தை ஆளுகின்ற ராஜாக்கள், அதிகாரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களும் உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரை பேர் கிறிஸ்தவளா இருக்கிறார்கள், ஆனாலும் உண்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே உண்டாக வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்படியா இந்த தேசத்திலே அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இன்னுமாய் நீதி இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே இயற்கை அழிவோ, செயற்கை அழிவோ, எந்த பயங்கரவாதங்களும் இந்த தேசத்திலே வராதபடிக்கு இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த தேசத்திலே அந்த தேசம் அநேகருக்கு ஆசீர்வாதமான தேசமாய் அமையும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்காக இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசித்திருக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் வார்த்தையின்படி இஸ்ரவேல் தேசத்துக்காக சகோதரர்களில் ஒருவர் ஜெபிக்கும் போது நாங்கள் ஒருமனப்படுவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலை என் ஜனமண்டி சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இஸ்ரவேலை ஆண்டவரே கர்த்தாவே இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலை நீ பாதுகாத்துக் கொள்ளும். இஸ்ரவேலுக்கு விரோதமான ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஆயுதங்களும் ஆண்டவரே எடும்புற வாய்களும் ஆண்டவரை மூடப்பட வேண்டும். ஆயுதங்கள் ஆண்டவரே அப்பா நிரந்தரமாக போகணும் மாட்டாது. கடைசி நாட்களை ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரை நீ மீட்டுக்கொள்ள ஆண்டவரே அந்த தேசத்துக்கு வருகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாலு ஆண்டு இஸ்ரவேல் தேசமும் உனக்கு பிரியமாய் ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய தேசமாக இருக்கட்டும். அந்த தேசம் ஆண்டவரே இன்னைக்கு எத்தனையோ தேசங்களுக்கு வெளிச்சமா இருக்குது ஆண்டவரே. தேவரீர் அந்த மக்களும் ஆண்டவரே வரப்புற மெய்யான மெசியா நீரன்ற அவர்களுடைய வருகைக்கு இஸ்ரவேல் தேசமும் ஆயத்தப்பட வேண்டும். இஸ்ரவேல் உங்கள் ரத்தத்தால் மூடும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள்கிறோம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் இன்றைய நாள் வார்த்தையை கொடுக்கிற சகோதரியும் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்வோமா?
சுவாமி வார்த்தை அப்புறப்படத்தக்கதாய் இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சாமியாருக்கு மேற்றபடி பேசத்தக்கதாக இடைப்படத்தக்கதாக உதவி செய்து கொள்கிறார்கள். ஆண்டவரே தகப்பனே அப்பா சுவாமி சகல பிரசாதத்திற்கான வார்த்தையை மகிமைப்படுத்த வேண்டிய வார்த்தையை மகிமைப்படுத்தும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 30, 60, 100 பலன் கொடுப்பது போல பலன் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.